பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி பாண்டியன் அதுக்கு அடுத்ததான் அரசி இவங்க 3 பேரும் கோர்ட்டில் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம கதிரும் சரவணனும் கோர்ட்டுக்கு வராங்க. சரி நான் போய் லாயரை பார்த்துட்டு வரேன் கோமதி அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. சரவணன் இருந்துட்டு நானும் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கு அடுத்ததான் நம்ம கோமதி இருந்துட்டு தண்ணி வேற அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் தண்ணி மட்டும் வாங்கிட்டு வையேண்டா அப்படின்ற மாதிரி கதிர்கிட்ட சொல்லவும் கதிர் போய் நான் வாங்கிட்டு வரேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வரதுக்காக கிளம்புறாரு. அதுக்கு அடுத்துதான் பின்னாடி வந்து சரி என் பையன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டான், அவனை விட்டுடுங்க, அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடாதீங்க, எனக்கு இருக்கிறது ஒத்த புள்ள, தயவு செஞ்சு என் பிள்ளைய விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரிக்கிட்டே அந்த தாய் போகிறாங்க. கோமதியும் அரசியும் அதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் அண்ணனோட குடும்பமும் இப்படி தான் அழுந்துட்டு போக போகுது, என்ன ஆகுமோ தெரியல அடுத்து அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததான் அரசிக்கிட்ட, ஏண்டி உனக்கும் அறிவில்லை உங்கள் அப்பாவுக்கும் அறிவில்லையாடி, ஏற்கனவே பார்க்குறவங்களாம் வயசு பட்ட பொண்ணை கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க, அதனுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஆளாளுக்க பேசிகிட்டு இருக்காங்க. நீயும் அவர் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டிகிட்டு கோர்ட்டுக்கு வரேன், இதெல்லாம் கொஞ்சமாவது சரியாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏமா நீ சொல்கிறத கேட்கலன்றதுக்காக நீ இப்படி பேசுகிறியா, இல்லை உண்மையாகவே நான் கோர்ட்டுக்கு வர்றது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து கேட்கவும், என்னதான் குமார் தப்பு பண்ணியிருந்தாலையும் அவன் என் அண்ணன் பையடி, பெத்த பொண்ணோட அண்ணன் பையன்னு நான் எனக்கு முக்கியம் கிடையாது, எந்த தாய்க்குமே முதல்ல பெத்த பொண்ணு தான், அதுக்கப்புறமா தான் மற்றது எல்லாமே. ஆனால் என் அண்ணன் குடும்பத்தில் இருக்கிற அந்த குமார் தப்பு பண்ணிட்டான், இல்லைன்னு சொல்ல வரல, அதுக்காக அந்த குடும்பத்தை நம்ம தண்டிக்கணுமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னாகுமோன்னு நினச்சாவே என் நெஞ்செல்லாம் பதறுதுடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் குமாரும் நம்ம சக்திவேலும் வந்துடுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு அவங்கள பார்த்தோன்னு முறைக்கிறாரு. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்கவும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே கூப்பிட்டுருவாங்க, நம்ம உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம சக்திவேலோட லாயர் இருந்துட்டு, எவ்வளோ செலவானாலையும் பரவாயில்ல, என் பிள்ளை ஜெயிலுக்கு போகக்கூடாது, எப்படியாவது அவனை நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பொண்ணோட கேஸு, என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ போராட முடியுமோ அவ்வளோதான் போராட முடியும், அதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி தான், மனசை தேத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம அரசியோட கேஸ் தான் வருது, அதனால் உள்ளே போகிறாங்க. ஜட்ஜ் வந்துடுறாரு. ஜட்ஜ் வந்த உடனே அரசியையும் குமாரியும் உள்ள கூண்டில் ஏற்றுறாங்க. நம்ம அரசியோட லாயர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம குமாரோட லாயரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் போனாங்க, ஆனால் கடைசியில் அரசிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணதுனால அரசி அவங்க அப்பா பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணுற ஒரு முடிவில் இருந்தாங்க. அதனால் குமார் வந்து கடத்திட்டு போய் தான் கல்யாணம் பண்ணான், ஆனால் கழுத்தில் தாலி கட்ட கிடையாது. அரசியை தன்னைத்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் போயிட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டுருக்காங்க. எந்த ஒரு கொடுமையும் யாரும் பண்ண கிடையாது, அவ்வளோக்கு அவ்வளோ பாசத்தை காட்டி தான் அரசியை வளர்த்து விட்டுருக்காங்க. ஆனால் திடீர்னு உண்மை தெரிஞ்சு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ மொத்த பழியையும் தூக்கி என்னோட கிளைண்ட் மேலே போகிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு, அந்த பொண்ணோட கல்யாணமே நின்று போச்சு, அந்த குடும்பமும் எவ்வளோ அவமானங்களை சந்திச்சுது, நாம் இதுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கலனா பின்னாடி வர பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இவங்க உன் மேலே போட்டிருக்கிற குற்றச்சாட்டெல்லாம் நீ ஏற்றுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு குமார்கிட்ட கேட்கவும், குமார் இருந்துட்டு அவங்க அப்பா வந்து சொல்லாத எதுவுமே நீ வாயை திறக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் குமார் இருந்துட்டு அரசிக்கு நான் பண்ணது மிகப்பெரிய பாவம் தான், அதுக்கு நான் நீங்கள் எவ்வளோ தண்டனை கொடுத்தாலையும் அதை நான் அனுபவிக்க தயாராக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி குமார் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக லாயர் இருந்துட்டு அவர் ரொம்ப பயந்து போய் தான் இந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. சில சாட்சியங்களோடு எனக்கு கொஞ்சம் வாய்தா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குற்றவாளியே குற்றத்தை ஒப்புக்கொண்டதுனால நீ இதுக்கு மேலே என்னத்துக்கு வாய்தா கேட்குற, அதெல்லாம் கொடுக்க முடியாது, போய் உட்காருங்க அப்படின்ற மாதிரி லாயரை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அரசிக்கிட்ட விசாரிக்கிறாங்க. அரசி இருந்துட்டு நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சுமா, யாராவது உன்னை மிரட்டினாங்களா,
ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், யாரும் என்னை மிரட்டவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. நான் சுயமாக யோசித்து தான் நான் இந்த பதிலை சொல்கிறேன். நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அரசி சொன்ன பதில் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாகவே இருக்குது. கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் அரசி வந்து யோசிக்கிறாங்க. பாண்டியன் கிட்ட ஆல்ரெடி வீட்டில் இருந்து கிளம்புற போதே நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா, நம்ம இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டியன் வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன அரசி பேசுகிறேன்? ஆமாப்பா, நான் பேசி முடிச்சிடுறேன். இவ என்ன கேட்டாலையும் நம்ம செய்கிறேங்க, என்ன தப்பு செஞ்சாலும் இவ பக்கம் நிற்கிறேங்க, இவளுக்காக நம்ம ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறேங்க. திடீர்னு இவ என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறாளேன்னு சொல்லி என் மேலே கோவப்படாதீங்கப்பா. கொஞ்சம் என்னை பற்றி யோசிக்கலைனாலையும் அம்மாவை பற்றி யோசிங்க. கொஞ்ச நேரம் அம்மாச்சி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கே அம்மா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அதே மாதிரி அம்மாச்சிக்கு ஒன்று அம்மா ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாங்க. நான் அந்த வீட்டில் கொஞ்ச நாள் தான் இருந்தேன். என் மேலே அத்தைங்க, பெரிய மாமா, அம்மாச்சின்னு சொல்லிட்டு என் மேலே அவ்வளோ அன்பு காட்டினாங்க. ராஜியானி வேறையும் என்னை வேறையும் அவங்க நடத்தவே இல்லை. 2 பேரையும் எப்படி ஒன்றா நடத்துனாங்களோ ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க. ஒருத்தன் தப்பு செஞ்சதுக்காக அத்தனை பேரையும் நம்ம தண்டிக்கக்கூடாதுப்பா, அது பெரிய பாவம். அவங்க அப்பா அவனை அப்படி வளர்த்துட்டாங்க. ஆனால் என்னோட அப்பா என்னை அப்படி வளர்க்கலை. மனசாட்சியோடு தான் என்னை வளர்த்து விட்டாங்க. எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நினைக்க சொல்லி தான் என் அப்பா என்னை வளர்த்தாரு. ஆனால் அவங்க அப்பா அவனை அப்படி வளர்க்கலை. புத்தி கெட்டு போய் அப்படி ஒரு வேலையை அவன் பார்த்துட்டான். அதுக்காக அந்த குடும்பத்தை நம்ம தண்டிக்கக்கூடாது. அம்மா இந்த வீட்டுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. அம்மாவோட மனசில் என்னையில் இருந்தாலையும் இந்த குடும்பம் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருன்னு சொல்லி அம்மா ரொம்பவே கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ அவன் ஜெயிலுக்கு போயிட்டானா இந்த குடும்பம் எப்போவுமே ஒன்று சேராமல் போயிடும். அம்மாவும் அவங்களோட ஆசையை இன்னும் நம்ம சாகிற காலம் வரையும் நம்மளோட ஆசை நிறைவேற போகிறதில்லன்னு சொல்லி அம்மா ரொம்பவே வருத்தப்படும். அம்மாச்சியும் அதே மாதிரி தான். ராஜானிக்கும் அந்த வீட்டுக்கு போகணும், எல்லாரோட கூட பேசணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஆனால் இந்த 2 குடும்பமும் என்றைக்கு ஒன்று சேருமோ அன்னைக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் நம்பிக்கையோடு தான் இந்த வீட்டில் இருக்காங்க. இப்போ அவன் ஜெயிலுக்கு போயிட்டானா அந்த நம்பிக்கை எல்லாமே உடஞ்சி போயிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அம்மா நமக்காக எவ்வளோ விஷயம் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம மன்னிச்சு விட்டுட்டு இந்த 2 குடும்பம் ஒன்றா சேர வழியை பார்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி அரசி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பாண்டியனும் அதுக்கு உன் இஷ்டமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்ததாக அரசி இருந்துட்டு கோர்ட்டில் போயிட்டு என் 2 குடும்பமும் ஒன்றா சேரணும், ஒருத்தருக்காக இந்த 2 குடும்பமும் உடஞ்சி போயிடக்கூடாது, அதனால தான் நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறதா நான் சொன்னேன். இவன் செஞ்ச தப்பை இவனே உணர்ந்துட்டான், அதுக்காக நான் இவனை மன்னிச்சிட்டு தான் அர்த்தம் கிடையாது. இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அரசி வந்து சொல்கிறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.